ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு உத்வேகமான வீடியோன்னு சொல்லலாம். டெல்லி ஏர்போர்ட் நிலையத்தில் பரபரப்பாக எல்லா பயணிகளும் போயிட்டுருக்காங்க அவங்க போர்டிங் முடிக்கிறதுக்காக. எல்லா இடத்துலையுமே ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒரு சில பேர் லேப்டாப்லேயே வேலை செஞ்சுட்டே போகிறாங்க, ஒரு சில பேர் பேக்கை தூக்கிட்டு அடிச்சுட்டா ஓடுறாங்க. இப்படி ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு வயசான முதியவர், அதாவது அவரை பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியிருக்காரு, ஒரு பழைய குர்த்தா போட்டிருக்காரு, ஒரு கோதுமை கலரில் ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்காரு, ரொம்ப பழங்காலத்து பை ஒன்று கையில் வச்சிருக்காரு. எல்லாரும் மாதிரியுமே பரபரப்பாக இல்லாமல் பொறுமையாக நடந்து பொறுமையாக போர்டிங்க்கு போகிறாரு. அப்போ போகும்போது அவர் ஒரு டிக்கெட் கொடுத்து என்னோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த முதியவர் கேட்குறாரு. அந்த முதியவரை பார்க்குற தோரணையே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த போர்டிங் செக் பண்ணுற பெண்ணு மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வயசானவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த தோரணை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு கேவலமாக ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்க பார்வையே. இருந்து அவர் ஒரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாலும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ட்ரெயின் கிடையாது, இது வந்து ஃப்ளைட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, மருமக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நான் உடனடியாக போகணும், தயவுசெய்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. டென்ஷனாக இருந்த சக பயணி என்ன பண்ணுறான், அவனும் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இதுங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகலான்னு யார் இங்கே அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுறாரு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட தொடர்ந்து ஒரு போர்டிங் எனக்கு செக் பண்ணுங்க சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன பிடிச்சி டிக்கெட்டை கிழிச்சு போட்டுடுச்சு. இதை எல்லா பயணிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் கூட ஏன் கிழிச்சிங்கன்னு கேட்கல. ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த ஆள் நகர்ந்தா நாங்கள் போர்டிங் சீக்கிரம் முடிச்சிருவோன்ற மாதிரி இருக்கு, ஒரு சில பேர் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அப்படியே அந்த வயதானவருக்கு ஒரே வேதனையா இருந்துச்சு. என்னடா நம்ம டிக்கெட் இப்படி கிழிச்சு போட்டாங்களேன்னு. இருந்தும் அவர் வந்து எந்த வித கோபமும் காமிக்காம பொறுமையா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வராரு. அங்க சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு ஒரு ரொம்ப பொறுமையா இருக்காரு. ஒரு மாதிரி மனசு வேதனைப்படுறாரு, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள யாரையுமே திட்டல. உட்காந்துட்டு தன்னோட ஒரு பழைய போன் எடுக்கிறாரு. ஒரு பட்டன் ஃபோன், ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த முதியோரோட பேஸ்ல ஒரு பயமும் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா ஆனா கோபமா அவர் பேசல. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு அந்த போன்ல சொல்றாரு. போன்ல சொல்லி பேசி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, ஒரு பெரும் மூச்சு விடுறாரு. அந்த போனை பத்திரமா ஒரு பையிலே வச்சுடுறாரு. போன் பண்ண கொஞ்ச நேரத்துலாம் டிஜிசில இருந்து கால் பண்றாங்க. செக்யூரிட்டி ஃபிளைட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. மேனேஜர்ஸ், ஏர்போர்ட்ல உள்ள மேனேஜர் எல்லாருக்குமே கால் பண்றாங்க. போர்டிங் தாமதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்றதுனால இல்ல, டிஜிசில இருந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு, நீங்க ஒரு விஐபி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எல்லா மேனேஜர்ஸும் கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை, யாரும் நீங்க யாராவது சொன்னீங்களான்னு கூப்பிட்டு கேட்குறாங்க ஏர்போர்ட்ல இருந்து. இல்ல நாங்க எதுவுமே யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு எல்லா மேனேஜர்ஸும் சொல்றாங்க. இப்படி நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கருப்பு கலர் கார்ல சீனியர் டிஜிசி ஆஃபீஸர் வராரு. அவருக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் வராங்க, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வராங்க. மொத்தம் 3 பேர் வராங்க. அந்த டிக்கெட் கிழிச்சவங்க கிட்ட அந்த முதியவர் போய் பேசுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க. நான் யாரும் கிடையாது, மாஜி டிஜிசியோட சேர்மன் நானு அப்படின்றாங்க. ரிஃபார்ம் பாலிசி போர்டோட சேர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ஒரே பயந்துடுறாங்க. அப்ப இவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்பதான் அந்த இடத்துல தான் சொல்றது, என்னோட பேர் அரவிந்த் சேகர் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏர்லைன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு இருக்காதான் அவர் இந்த மாதிரி ஒரு உடையெல்லாம் வந்து செக் பண்ணிருக்காரு. கடைசியில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, மனுஷங்க யார்கிட்டயுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. இன்னும் நிறைய பேர் வந்து சீனியர் சிட்டிசன் ஒரு வேண்ட வெறுப்பா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சீனியர் சிட்டிசனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? அவர் எந்த ஒரு கோபமான பேசல, பொறுமையாவே பேசுறாரு. அவங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே, ஒரு மாதிரி அவங்களோட ஆடையை பார்த்து நீங்க அவளுக்கு தப்பா மதிப்பிடுறீங்க. அவங்களோட சூழ்நிலை அளவு அந்த ஆடை இதுவா இருக்கலாம். இன்னைக்கு நான் டிஜிசியோட எக்ஸ் சேர்மன், ஆனா நான் இன்னைக்கு பழைய ஆடையில தான் வந்திருக்கேன். அதனால அங்க உள்ள எல்லாருக்குமே சொல்லலாம், டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அதாவது ஒரு ஆடையை பார்த்து எந்த மனுஷங்களையும் எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே திடீர்னு அங்க எல்லா பயணிகளும் வந்து வெயிட்டிங் ஹால்ல இருக்காங்க. போர்டிங் ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. ஏன்னா சில பேர் அரவிந்த் சேகரை வீடியோ எடுக்கிறாங்க, சில பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார் நீங்க அவமானப்படுத்தப்பட்டதா நினைக்கலையா சார் அப்படின்னா, இல்ல நான் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு சீனியர் சிட்டிசனா நினைக்கும் போது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரூல்ஸ் எல்லாம் வெறும் காகிதத்தை மட்டும்தான் இருக்கு, மனுஷங்களோட இதயத்துல இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை வந்து வயசானவங்களால ஒரு இந்த உலகத்துக்கே பாரமா அவங்க நினைக்கிறாங்க. அந்த வயதானவங்களோட அனுபவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாத ஒரு விஷயத்துக்காக சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மரியாதை தரணும், மதிப்பு தரணும்ன்றதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே போட்டேன். கடைசி அதை மதிக்கல.
இதில் ரொம்ப அவமதிச்சிருக்க, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. ஏன்னா ஏர்லைன்ஸ்க்கு 1 வீக் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சீனியர் சிட்டிசனை மதிக்காததுக்காக, இல்லைன்னா அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிசிஏலேருந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாரோட டிக்கெட் கிழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒர்க்கரும் கொஞ்சம் அவர் ஏளனமாக பார்த்ததால அந்த 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங் லேட் ஆகிறதுனால வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்கார். அப்போ சார் நீங்கள் எங்களோட விஐபின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூங்கொத்து கொடுத்து எங்களை மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்றாரு. நான் வேணா மன்னிச்சிடலாம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சார், ஆனால் நீங்கள் காயப்பட்டின எத்தனோ பேர் உங்களை மன்னிக்கணும். நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து எல்லாருமே அந்த சிஸ்டமாகவே நினைக்காதீங்க சார். அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க நினைங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். யாரையும் எந்த இடத்துல அவமானப்படுத்தாதீங்க, துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. சார் இனிமேல் நடக்காம பார்த்துக்குறோம், உங்களுக்காக விஐபி லான்ச் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னா. நான் விஐபிலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷன் தான், நீங்கள் நான் சாதாரண மனுஷன் போலே பாருங்க. எனக்கு இந்த விஐபி லான்ச் தங்கெல்லாம் விருப்பம் இல்லை சார். எனக்கு மக்களோட மக்களாக இருக்கணும், ஒரு சில பேர் பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருக்கணும், அதுதான் சார் நான் விரும்புறது. இனிமே வர சீனியர் சிட்டிசனை எந்த மதிப்பும் குறைவு இல்லாமல் நல்லபடியாக பார்த்து ஒரு இன்னைக்கு எப்படி என்னை பூங்கொத்து கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இப்போ வரவேற்கிறீங்களோ, சீனியர் சிட்டிசன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேசஞ்சரும் எந்த ஒரு முகம் சொல்லிக்காமல் இந்த மாதிரி வரவேறுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கனவோடு இந்த ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஒரு சில பேர் வேலைக்காக போகிறாங்க, ஒரு சில பேர் மனைவி டெலிவரிக்காக போடுறாங்க, ஒரு சில பேர் அப்பா அம்மா பார்க்கறதுக்காக போகிறாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு அவதூறு அவங்க மனசில் ஒரு ஆள் மனசில் பெருசாக பாதிக்கக்கூடாது. ஏன்னா பயணிகள் பயணிக்கும் போது சந்தோஷமாக பயணிக்கணும். இதுதான் சார் என்னோட வேண்டுகோள். ஒவ்வொரு பயணிக்கிட்டையும் நீங்கள் அவதூறாக நடந்துக்க கூடாது, ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கணும். இது மட்டும் நீங்கள் செய்யுங்க, இதுவே எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ போர்டிங் விஸ்தாரா ஃப்ளைட் ரெடி ஆயிடுச்சு. போர்டிங் கேட் 5ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே உள்ள அரவிந்த் சேகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அரவிந்த் சேகர் எக்ஸ் டிஜிசிஏ, அது மட்டும் இல்லாமல் அவர் பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. நிறைய பேர் அங்கே உள்ள பேசஞ்சர்ஸ் யாருமே ஹரிபரியாலாம் கிளம்பல. அரவிந்த் சேகர் அவர் பொறுமையாக நடந்துட்டு இருக்காரு. அவங்கள மற்ற பேசஞ்சர் எல்லாருமே அரவிந்த் சேகர் பின்னாடி பொறுமையாக நடந்து அவங்களோட ஃப்ளைட் ஏற போறாங்க. அதாவது அவர் சொல்ல ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். ஆடைகளை பார்த்து யாரையும் தப்பா மதிப்பிடாதீங்க எந்த ஒரு இடத்துலயுமே சரி. அதாவது ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அந்த ஆடை தான் நமக்கு பெருசா காமிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஆடை பெருசா எந்த விதத்திலயும் காமிக்கல. எந்த ஆடை போட்டாலும் நல்ல பண்புடையவங்க தான். ஜிகன்னு போட்டு வந்தா மட்டும் அவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம சொல்லிட முடியாது. எளிமையா வரதால அவங்களும் நம்ம நல்லவங்க சொல்ல முடியாது. நம்ம பழகி பார்த்தாதான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். ஆடையை வச்சு யாரையுமே எந்த ஒரு இதுவுமே கேவலமா நடத்தாதீங்க. ஒரு ஆடை சரியில்லைன்னா நீங்க என்ன மதிப்பு தரணுமோ, ஒரு பெரியவங்கன்னா என்ன மதிப்பு தரணுமோ அந்த மதிப்பு எப்பவுமே எல்லாருக்குமே கொடுத்துட்டு போங்க. இவங்க ஆடை சரியில்லைன்னு அதனால மதிப்பு தரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். கண்டிப்பா எந்த ஒரு ஆளையும் ஆடை வச்சு நீங்க என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா சில பணக்காரர்கள் ரொம்ப எளிமையா இருக்கலாம், சில ஏழைகள் பணக்காரர் போல நடிக்கலாம். அதனால எது உண்மை எது பொய்ன்னு நம்ம எல்லா விஷயத்துலயுமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். சீனியர் சிட்டிசன் தானே, இவங்களுக்கு என்ன வயசானவங்க தானே, அந்த வயசானவங்களோட அனுபவம் தான் இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வகுத்திருக்கு. சீனியர் சிட்டிசனுக்காக அவங்கவுங்க படுற கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்திருக்காங்க. நிறைய பேரை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், கோவிலையும் சரி சீனியர் சிட்டிசனுக்கு தனி லைன் இருக்கு, பஸ்லயும் சரி ஃபிளைட்லயும் சரி நிறைய கியூஸ் தனியா லைன்ஸ் இருக்கு. ஏன்னோ அதை பெருசா நிறைய பேருக்கு தெரியல, அது எப்படி யூஸ் பண்ணணும் சீனியர் சிட்டிசனுக்கு தெரியல. இனி நிறைய விஷயம் சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஃபிளைட்டா இருக்கட்டும். அதனால நீங்க பயணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சலுகைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு பயணிங்க. அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.